கவனிங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்து ஒரு நேரம் கூட அவருடைய விருப்பத்தின்படி அவர் பேசினது கிடையாது, அவர் விருப்பத்தின்படி செஞ்சதும் கிடையாது. கவனிங்க, யார் விருப்பத்தின்படி செய்யறாரு தெரியுமா? தேவனுடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி மரண முடிவு பரியந்தம் பிதாவுக்கு இயேசு தம்மை தாழ்த்தினார். நான் சொல்லுகிறேன், கணவனும் மனைவியும் இயேசு எப்படி அவர் சித்தத்திற்கு தாழ்த்தினாரோ, நீங்க ரெண்டு பேரும் தேவ சத்தியத்தை கேட்டு உங்களை தாழ்த்தி வாழ்ந்து பாருங்கள். அந்த குடும்பம் அலங்கோலமாய் இருக்கிற குடும்பம் கூட எப்படி ஆயிரும்? அழகாய் மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உள்ள போதா எல்லாம்? அதனால்தான் கோர்ட்டுக்கு போன கூட சொல்லிடுவாங்க, உன் விருப்பம் என்னம்மா அப்படின்னுவாங்க. அது சொன்னா பிரிஞ்சிடறேன். அவர் விருப்பம் என்னன்னு கேட்பாங்க. நான் சேரலான்னு இருக்கேன். சரி, கொஞ்ச நாள் பிரிஞ்சுதான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கோர்ட்டு பிரிக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் பிரிக்கலாம், படைத்த தேவன் அவர்களை இணைத்திருக்கிறார். தேவன் இணைத்ததை எந்த மனிதன் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இந்த பிரிவினை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திருமணத்துல, குடும்பத்துல விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்கிற அந்த வார்த்தை உள்ள போல. சபைக்கு போனீங்க, ஆனா எங்க போல? உள்ள போல. விஷயம் என்ன தெரியுமா? பிதா பெரிய ஆளு தான், ஆண்டவர் பெரிய ஆள் தான், ஆனால் மனிதன் சின்ன ஆள் தான். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், மனிதன் பூலோகத்தில் இருக்கிறார். அவன் பாவத்தில் விழுந்துட்டான்னு தெரிஞ்சு ஆண்டவர் இறங்கி வந்து, கவனிங்க, எப்படி ஆண்டவர் மனிதனுக்காக இந்த உலகத்தை அவனை பிறக்கிறதுக்கு முன்னாடி அழகா வடிவமைச்சாரோ, கவனிங்க, அவன் தேவைகள் எல்லாம் எப்படி பூர்த்தியாகி சந்தித்தாரோ, கணவன் என்கிறவனும் அதே மாதிரி தான். தேவன் சாயல் படைக்கப்பட்டவன். அப்ப மனைவிக்கு என்ன தேவை, பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பதை பிதா எப்படி உண்டாக்கி அவரை தாழ்த்தி நமக்கு வேலைக்காரனாவே மாறிட்டாரு. அதுபோல இன்னைக்கு நல்ல ஒரு குடும்பத்தை செய்யறான், நல்ல வீடு கட்டுறான், நல்ல மனைவி வச்சிருக்கான், பிள்ளைங்களை வச்சிருக்கிறான்னா, இந்த புத்தி எங்கிருந்து வந்துச்சுன்னா, இந்த புத்தி அவங்க அப்பா அம்மாவுக்குள்ள இருந்து வரல. இந்த புத்தி தேவனுக்குள்ள இருந்த புத்தி அவனுக்குள்ள ஊடுருவி அவர் எப்படி நம்மை அருமையான முறையில் வச்சுக்கிறாரோ அதே புத்தி நமக்குள்ள வந்துருச்சுன்னா, நம்ம மனைவி பிள்ளைங்களவ தான் வீட்டவ வேலைக்கு போனோம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்துருச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? பரலோகத்தை போன்று இருக்கும். அதனால தான் சொல்றாரு, எல்லாம் சொல்லுவோம், பரலோகத்தில் ஜாஸ்தியா அதிகமா சொல்லணும், பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் என் குடும்பத்திலும் என் வேலையிலும் செய்யப்படுவதாக. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். ஏன் பரலோகத்தில் செய்யப்படுகிறது பொருள்னு சொல்றாரு? பரலோகத்தில் ஹாஸ்பிட்டல் கிடையாது, பரலோகத்தில் கொலை கிடையாது, கொள்ளை கிடையாது, அங்க வந்து துக்கம் கிடையாது, சாவு கிடையாது. அப்ப எப்படி ஜெபிக்கணும்? உங்க வார்த்தையை கேட்கும்போது, நான் பரலோகத்தில் குடும்பம் நடத்துற மாதிரி இந்த பூமியில நான் வாழணும், என் மனைவி அப்படி இருக்கணும், பிள்ளைங்க அப்படி இருக்கணும், அப்படி ஜெபிக்க கத்துக் கொடுக்கிறாரு.